Okay, we will start data structures today. So, என்னெல்லாம் cover பண்ணணும்னு பார்த்தா, I want to start by discussing what is data structures and ஏன் இந்த data structures DA எல்லாம் நம்ம படிக்கிறோம். Complexity analysis ன்ற concept எதுக்கு வருது? அதுல step count, time and space complexity, asymptotic notation. அப்புறம் ADTs data structuresனா என்ன? அதுல linear, non-linear, linked list அந்த different ADTs பத்தி கொஞ்சம் பார்க்கணும். Boundary conditions is one thing I want to talk about and sample questions. உங்க எக்ஸாம்ல என்ன மாதிரி questions நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? These are the things I want to discuss. இது எல்லாமே ஒரே நாள்ல பண்ணா ரொம்ப ஓவர்லோட் ஆயிடும். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து ஸ்டெப் கவுண்ட் அண்ட் அசிம்டாட்டிக் நோட்டேஷன் வரைக்கும் இன்னைக்கு கவர் பண்ணிட்டு மற்றது அடுத்த செஷன்ல பண்ணலான்னு இருக்கேன். தட் இஸ் தி ஐடியா. We'll see how well it goes. Right, so we will start with the question, why study data structures and DAA? DS na data structures, which is the course we are seeing now. DAA na design and analysis of algorithms. அது வந்து அடுத்த தேர்ட் செமஸ்டர்ல வரப்போற கோர்ஸ். அது வந்து இதுல இருந்து ஒரு விதத்துல இதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் நம்ம எதுக்கு படிக்கிறோம் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அட்லீஸ்ட் நான் வந்து whenever I'm studying any course, I like to start by knowing இதுல என்ன இருக்கும், அது நமக்கு எதுக்கு தேவை. ஸோ சார்ட்டிங் ப்ராப்ளம் நம்ம எல்லாம் சி ப்ரோக்ராமிங்ல பார்த்தோம். கரெக்டா? சார்ட்டிங்னா ஒரு அரே கொடுத்துட்டு யூ ஹாவ் டு சார்ட், யூ ஹாவ் டு அரேஞ்ச் தோஸ் எலிமெண்ட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அதுக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங்லேயே பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட்னு 3 அல்கோரிதம் பார்த்துருப்போம். மர்ஜ் சார்ட்னு ஒன்று இருக்கு, விச் இஸ் வெரி பாப்புலர், உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை தவிர பக்கெட் சார்ட் இருக்கு, ராடிக்ஸ் சார்ட், அந்த மாதிரி நிறைய சார்ட்டிங் அல்கோரிதம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, சார்ட்டிங் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். நான் ஒரு அரே கொடுக்குறேன், அதுல கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கு, அதை வந்து நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்றது. அந்த ஒரு ப்ராப்ளம்க்கு எதுக்கு இத்தனை அல்கோரிதம் இருக்கு? ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் இத்தனை அல்கோரிதம் இருக்குன்னா, இப்போ நான் ஒரு சார்ட்டிங் பண்ணணும்னா நான் எந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணுவேன்? ஆப்வியஸ்லி நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே நீங்க இப்போ ஒரு சாய்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 4-5 ஆப்ஷன் இருக்குன்னா அதுல எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதுதான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி 4-5 ஆல்கோரிதம் இருக்குன்னா எந்த ஆல்கோரிதம் பெஸ்ட்டோ அதை தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் அந்த பெஸ்ட்ன்றதை எப்படி மெஷர் பண்றது? தட் இஸ் மை கொஸ்டின். ஸோ யாராவது டஸ் எனிஒன் வாண்ட் டு கெஸ்? இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னு ரிப்பீட் பண்றேன். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சார்ட்டிங் ப்ராப்ளம் ஒரு எனி ப்ராப்ளம். அதுக்கு வந்து 4 லாஜிக் ஒரு 4 அப்ரோச் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து எது பெஸ்ட்டோ அதுக்கு வந்து நான் கோட் எழுதி கம்ப்யூட்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பட் எது பெஸ்ட் இந்த 4ல அப்படின்றத நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? எப்படி டிசைட் பண்ணலாம்? அது வந்து ஆப்டிமைஸா இருக்கா, இது டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி, எவ்வளவு மெமரி யூஸ் பண்ணுது, அதை பொறுத்து. ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன? டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கிறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ்னா அது நம்ம இப்போ ஒரு அரேவை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா இப்போ ஒரு அரேவை இன்னொரு அரேல காப்பி பண்ணி அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு நம்ம அதே அரே வச்சே பண்ணுவோம், அது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. சரி, ஓகே. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு அடுத்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டினா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஹவு மச் டைம் அ ப்ரோக்ராம் டேக்ஸ் டு ரன், இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றீங்க. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட 2 கம்ப்யூட்டர் இருக்கு. ஒன்னு பேரு ஏ, இன்னொன்னு பேரு பி. ஓகேவா? இந்த ஏ வந்து ஒரு பழைய ஓல்டு மாடல், ஒரு 2007-8 அந்த டைம்ல யூஸ் பண்ணிருந்த விண்டோஸ் 7 அந்த கம்ப்யூட்டர். பி வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர்னா ஒரு ரூம் சைஸ்க்கு கம்ப்யூட்டரே இருக்கும். இப்ப வந்து நான் ஒரே ப்ரோக்ராம ரெண்டுத்துலயும் ரன் பண்றேன். அப்ப ரெண்டுமே ஈக்குவல் டைம் எடுத்துக்குமா? எதுல ஃபாஸ்டா முடியும், எதுல கொஞ்சம் ஸ்லோவா போகும்? நியூ கம்ப்யூட்டர்ல வந்து சீக்கிரமா இதாயிடும்க்கா. இது ஃபாஸ்டா இருக்கும், இது ஸ்லோவா இருக்கும். கரெக்டா? ஆனா நான் ரன் பண்ணது ஒரே ப்ரோக்ராம் தான். ஒரே ப்ரோக்ராம் வேற வேற கம்ப்யூட்டர்ல வேற வேற டைம் எடுக்குது. அப்போ வந்து நான் எவ்வளவு டைம் எடுக்குதுன்றத வச்சு இந்த ப்ரோக்ராம் பெட்டர்னு சொல்லிட முடியுமா? முடியாதுக்கா.
எல்லாருக்கும் புரியுதா இது? அக்கா டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது டிபெண்ட் ஆன் த இன்புட் சைஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மிஷின்ஸ்ல. கரெக்ட். அதுக்கு தான் வரேன். ஐ அம் கமிங் டு தட். ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஹவு மச் டைம் அ ப்ரோக்ராம் டேக்ஸ் டு ரன் அப்படின்னு டைரக்டா சொல்லிட முடியாது. ஏன்னா எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு நீங்க மெஷர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல அது ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ எக்ஸாக்டா எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு சொல்றது இஸ் அ ராங் டெஃபினிஷன். ஸோ வந்து அப்ப நம்ம வந்து இப்போ பேசிக்கா நம்ம என்ன பண்ணணும்னு ஆரம்பிச்சோம், என்கிட்ட 4 லாஜிக் இருக்கு, அதுல எது பெஸ்ட்ன்னு டிசைட் பண்ணணும். அதை டிசைட் பண்றதுக்கு என்ன கிரைட்டீரியான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப எது சீக்கிரமா கம்மி டைம்ல முடிஞ்சிருதோ அது பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கம்ப்யூட்டரை பொறுத்து. தட் இஸ் வாட் வி சா ரைட் நவ். கரெக்டா? கரெக்டா? இது எல்லாருக்கும் புரியுதா? கரெக்ட்டுக்கா. புரியுதுக்கா. சோ அப்ப வேற ஏதாவது ஒரு லாஜிக் யோசிக்கணும். ஹவு டு டிசைட் which algorithm is best. ஸோ வந்து அகைன் நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்குதுன்றத வச்சு பண்ணீங்கனாலும் அதுவும் உங்க கம்ப்யூட்டர் மெமரியை பொறுத்து. எல்லா கம்ப்யூட்டர்லும் ஒரே அளவுக்கு மெமரி இருக்காது. ஸோ இப்போ ஒரு சின்ன மெமரி இருக்க கம்ப்யூட்டர்ல ஒரு பெரிய ப்ரோக்ராமால ரன் ஆகவே முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம வெறும் டைரக்டா எவ்வளோ டைம் எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்றத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ வி நீட் சம் அதர் மெஷர்மெண்ட். அதனால என்ன பண்ணுவோம்னா வி மெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட் சைஸ். அதாவது என்னோட இன்புட் சைஸ் அதிகமாகும் போது என்னோட ப்ரோக்ராம்க்கு தேவையான டைம் அண்ட் ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி அதிகமாகுது அப்படின்றது தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். Guys, meeting is being recorded. ஓகே. ஸோ அதான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப என்கிட்ட 5 எலிமெண்ட் இருக்க அரே கொடுத்தா என்னோட பபிள், இன்சர்ஷன், செலக்ஷன், மர்ஜ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் டைம்ல எனக்கு அவுட்புட் கொடுத்துரும். அதுவே என்கிட்ட வந்து 50,000 எலிமெண்ட்ஸ் இருக்க அரே கொடுத்தேன்னா மேபி மர்ஜ் சார்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கலாம், பபிள் சார்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். ஸோ அப்ப வந்து எனக்கு மர்ஜ் சார்ட் தானே பெட்டர்னு சொல்வோம். புரியுதா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. சோ இப்ப என்னன்னா, சோ பேசிக்கலி ஹவு டு வி டிஃபைன் பெஸ்ட்னா வந்து as input size grows, how does the time and space requirement grow? இததான் நம்ம செக் பண்ணுவோம். இப்ப என்கிட்ட ஒரு அரே இருக்கு, அதுக்கு பபிள் சார்ட் இவ்வளோ வேலை செய்யுது, மர்ஜ் சார்ட் இவ்வளோ வேலை செய்யுது சார்ட்டிங் பண்றதுக்கு. இப்ப நான் அந்த அரேயோட சைஸ 10 மடங்கு ஆக்குனேன்னா பபிள் சார்ட்ல நான் செய்ய வேண்டிய வேலை 100 மடங்கு ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மர்ஜ் சார்ட்ல ஒரு 30 மடங்கு தான் ஆகுது. அப்ப எது பெட்டர்? அதுதான் அப்படிதான் நம்ம ஜட்ஜ் பண்றோம். தனியா ஒரே ஒரு ப்ரோக்ராம்க்கு இவ்வளோ டைம்னு சொல்ல முடியாது. இன்புட் சைஸ் சின்னதுல இருந்து பெருசா வளர வளர இதோட வேலை வந்து இன்புட்ல 10 மடங்காச்சுன்னா இது 10 மடங்கு ஆகுது, இன்புட் 100 மடங்கு ஆச்சுன்னா இது 100 மடங்கு ஆகுது. ஆனா அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க இன்புட் எவ்வளவு வளர்த்தினாலும் இது 30 மடங்கு தான் ஆகுது, 20 மடங்கு தான் ஆகுது, அந்த மாதிரினா ரெண்டாவது பெட்டர். அப்படி கம்பேர் பண்றோம். அதுதான் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறதுக்கான ரீசனே. ஸோ வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் டிஏஎல்ல என்ன படிப்பீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆல்கோரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல டிஃப்ரெண்ட் அந்த ஆல்கோரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம்னு படிப்பீங்க. இதெல்லாம் படிச்சு உங்களுக்கு என்ன ஸ்கில் வரணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டெவலப் மெனி ஆல்கோரிதம்ஸ் ஃபார் த சேம் ப்ராப்ளம். செகண்ட் வந்து அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி செலக்ட் த பெஸ்ட்.
இதுதான் நம்ம டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க ஸ்கில். புரியுதா? இதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம். ரைட்? ஓகேக்கா. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து லெட் அஸ் கோ டு காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ இப்போ காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸோட பேசிக் ஐடியா என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ ஆஸ் மை input size increases, how much more time, space, work is needed by my algorithm. இப்போ வந்து இன்புட் சைஸ் வளரும் போது எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் எவ்வளோ செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத கூட நம்ம மெஷர் பண்ணலாம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ்ல ஒரு வகையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டிங் வந்து எசென்ஷியலா நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் அண்ட் ஸ்வாப்பிங் பண்றோம். கரெக்டா? அதுதான் நம்ம மெயினான ஃபங்க்ஷன் சார்ட்டிங்ல. எவ்ரி ஒன் அக்ரீஸ்? ரைட். ஸோ இப்போ வந்து 5 எலிமெண்ட் இருக்க அரேல நான் வந்து ஒரு 25 ஸ்வாப் பண்ணேன்னா சார்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 5 வந்து நான் 10 மடங்கு ஆக்குறேன். ஸோ 50 எலிமெண்ட் இருக்குன்னா எனக்கு வந்து அந்த 20 இப்போ வந்து ஓகே வெயிட் 5 எலிமெண்ட்ஸ் 25 ஸ்வாப்ஸ். இப்போ அந்த 5 வந்து 10 மடங்காகி 50 எலிமெண்ட்ஸ் ஆகும்போது இந்த 25 வந்து ஒரு அல்காரிதம் வந்து இதையும் 10 மடங்காக்கி இங்கேயும் 10 மடங்காகி 250 ஸ்வாப்ஸ் வருது. இங்க வந்து 100 மடங்காகி 2500 ஸ்வாப்ஸ் தேவைப்படுது. ஸோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை செய்ய வேண்டிய இருக்கு. அந்த மாதிரினா அப்ப எது பெட்டர்? இதுதானே பெட்டர். ஆமாக்கா. இதுதான் ஜட்ஜ் பண்றோம். இதை ஜட்ஜ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ்ன்ற ஐடியாவுக்கே போறோம். ஓகேக்கா. ஸோ என்னோட இன்புட் அதிகமாகும் போதும் ஆப்வியஸ்லி நான் வேலை நிறைய செய்யணும். ஆனா எவ்வளவு நிறைய அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ அதை ஜட்ஜ் பண்றதுக்கு தான் we have step count, time complexity, space complexity, அது எல்லாமே. So we will start with step count. Step count வந்து பேசிக்கா என்னதுன்னா measures how many times an operation is performed with respect to input size. சரி, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் ஆல் கிளியர்? ஓகே. சரி, சோ இப்ப வந்து ஸ்டெப் கவுண்ட் போறோம். ஸ்டெப் கவுண்ட் என்னன்னா இப்போ நான் சொன்னேன்ல 5 எலிமெண்ட் இருந்தா 25 ஸ்வாப்ல முடிஞ்சிரும் அப்படின்னு. ஆமாக்கா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா n ஸ்கொயர் ஸ்வாப்ஸ் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதுதான் ஸ்டெப் கவுண்ட். ஸோ ஸ்டெப் கவுண்ட்ல என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு கவுண்ட் அசைன் பண்ணுவோம். அந்த கவுண்ட் வந்து இது எத்தனை தடவை நடக்குது அப்படின்றத குறிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I equals 0, I less than n, I plus plus, இங்க வந்து int sum equals 0, sum plus equal to I close bracket. இப்போ இந்த கோட் என்கிட்ட இருக்குன்னு வச்சு ரைட். ஸோ இப்போ வந்து இதுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஈக்குவல் டு ஒவ்வொரு ஆப்ரேஷன் என்னது நம்ம செய்யற ஒவ்வொரு செயல் பிளஸ் மைனஸ் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாமே ஆபரேஷன்ஸ். கரெக்டா? ஸோ ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் நம்ம வந்து
ஒரு கவுண்ட் அசைன் பண்றோம். ஸோ இங்க வந்து இந்த ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ இதுக்கு கவுண்ட் 1. கரெக்டா? இங்க வந்து மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. இதுக்கும் கவுண்ட் 1. இங்கே ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, ஒரு கம்பேரிசன். ஆனா இது எத்தனை தடவை நடக்கும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம n is equal to 3 வச்சுக்கலாம். முதல்ல i equals 0 ஆகும். i less than n கம்பேரிசன் நடக்கும். ட்ரூ. அப்புறம் என்னென்னோ உள்ள போய் நடக்கும். அப்புறம் i இன்க்ரிமெண்ட் ஆகி i equals 1 i less than n கம்பேர் பண்ணும். ட்ரூ. கோணல எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் உள்ள போய் இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு i equals 2 i less than n கம்பேர் பண்ணும். அதுவும் ட்ரூ. மறுபடியும் உள்ள போயிட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு i equals 3 i less than n கம்பேர் பண்ணும். 3 less than 3 கிடையாது, ஃபால்ஸ். இதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள போவாது. திஸ் இஸ் ஹவ் லூப் ஒர்க்ஸ். இது நமக்கு தெரியும். ஸோ இங்க இந்த கம்பேரிசன் ஆப்ரேஷன் எத்தனை தடவை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 4 times when your n is equal to 3. ஸோ இங்க நீங்க n is equal to 7 போட்டீங்கன்னா இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி பார்த்தா 8 times வரும். n is equal to 500 போட்டு இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணீங்கன்னா 501 வரும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த ஆப்ரேஷன் எத்தனை தடவை நடக்குது ஜென்ரலா? n plus 1 times. வெரி குட். n plus 1. உங்க i உங்களுக்கு ஒரு n வேல்யூ இருந்துச்சுன்னா இன்புட் சைஸ் இது n plus 1 டைம்ஸ் நடக்கும். கரெக்ட். அதே மாதிரி இந்த i plus plus வந்து எத்தனை தடவை நடக்கும்? 0 இது ட்ரூவா இருக்கு, இங்க நடக்கும். 1 மறுபடியும் ட்ரூவா இருக்கு, நடக்கும். 2 மறுபடியும் ட்ரூவா இருக்கு, இங்க நடக்கும். 3க்கு வரும்போது இது ஃபால்ஸ் ஆயிட்டதுனால அது உள்ளவே போகாது. ஸோ n is equal to 3னா இந்த கவுண்ட் இது வந்து 3 டைம்ஸ் நடக்குது. n equal to 7னா 7 டைம்ஸ் நடக்கும். ஸோ அது i plus plus எத்தனை டைம் நடக்குது? n டைம்ஸ். கரெக்டா? ரைட். அண்ட் இதுக்கு உள்ள இருக்கிற இதுவும் வந்து இது எப்பெல்லாம் ட்ரூவா இருக்கோ அப்பெல்லாம் தான் இந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுவும் n டைம்ஸ் நடக்குது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அசைன்மென்ட்டுக்கு போகணும்ல. என்னமா அசைன்மெண்ட்? இதுவா ஃபர்ஸ்ட் லைனா? பிளஸ் ஈக்குவல் டு இருக்குல்ல ஆபரேட். பிளஸ் ஈக்குவல் டு இங்க ஆபரேட்டருக்கு தான் ஏரோ இங்க வரணும். அதானே சொல்ற? பிளஸ்க்கும் ஈக்குவல்ட்டுக்கும் ஒன்னு வச்சு 2ன்னு போடுவோம்ல 2n. எஸ் எஸ். நான் எத்தனை டைம் நடக்குதுன்னு தான் சொல்றேன். என்ன காஸ்ட்னு இன்னும் சொல்லல. ஓகேவா? n டைம்ஸ் நடக்குது. அதுல இது ஒண்ணு, இது ஒண்ணு. So 2 which is equal to 2n. புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லக்கா. இல்ல. சோ இப்போ இது எல்லாமே ஒரு கோட் இல்லையா? சோ இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா கூட்டணும். சோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு 1, செகண்ட் லைனுக்கு ஒரு 1, n plus 1 ஒரு n-ஆ? தேர்ட் லைனுக்கு இது பிராக்கெட் ஒரு லைனா கவுண்ட் பண்ணல. இந்த லைனுக்கு வந்தீங்கன்னா இது 2n. சோ என்ன வருது? 1 2 3 2n 4n plus 3 நினைக்கிறேன். கரெக்டா? சோ இந்த 4n plus 3க்கு இப்போ என்ன மீனிங்? இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஸ்டெப் கவுண்ட் எல்லாரும் பண்ணிடுவீங்க. பட் இந்த 4n plus 3 ஓட மீனிங் என்னன்னா, if my input size is n elements, என்கிட்ட ஒரு n elements இருக்க அரே இருந்தா I need 4n plus 3 operations to find their sum by this algorithm. இந்த அல்காரிதம் அதான் பண்ணுது இல்லையா? sum of n numbers பண்ணுது. சோ இப்ப இந்த அல்காரிதம் வச்சு நான் sum கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு 4n plus 3 operations வேணும். புரியுதா? புரியுதுக்கா. இப்போ இதனால இந்த 4n plus 3ன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்ப நான் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. யாருக்கா தெரியுமா?
n into n plus 1 by 2. வெரி குட். n into n plus 1 divided by 2. ஸோ இப்போ சப்போஸிங் நான் வந்து int s is equal to n into n plus 1 by 2 இப்படி ஒரு லைன் கோட் எழுதுறேன்னு வச்சுக்கோ. இதுல வந்து இங்க ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கு, ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ஒரு அடிஷன் இருக்கு, ஒரு டிவிஷன் இருக்கு. ஒவ்வொன்றும் 1 டைம் தான் நடக்குது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நான் சம் கண்டுபிடிச்சேன்னா 4 தான். புரியுதா? புரியுதா? புரியுதுக்கா? யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்கக்கா. 4n plus 3 புரிஞ்சிருச்சா? அது புரிஞ்சிச்சுக்கா. இப்போ sum of n natural numbers is equal to n into n plus 1 by 2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குமா? தெரியும்க்கா. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃபார்முலா வச்சு சம் கண்டுபிடிக்கிறேன். s is equal to n into n plus 1 by 2 சிங்கிள் லைன் கோடு. ஓகேக்கா. சிங்கிள் லைனா அந்த ஹேஷ் இன்க்ளூட் அதெல்லாம் இருக்கு. லாஜிக் ஒரு லைன் தான் சொல்றேன். புரியுதா? இந்த லைனுக்கும் ஸ்டெப் கவுண்ட் பண்றோம். ஸ்டெப் கவுண்ட்னா என்னது? ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் ஒரு கவுண்ட் அசைன் பண்றோம். இங்க ஒரு ஈக்குவல் டு ஆபரேஷன் இருக்கு, ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்க ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு டிவிஷன் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு தடவை தான் நடக்குது, லூப் இல்ல, ஒன்னும் இல்ல. ஆமாக்கா. 1 each. So 1 plus 1 plus 1 plus 1 4. புரியுதா? சோ இப்போ என்னோட இன்புட் சைஸ் என்னவாக இருந்தாலும் எனக்கு 4 ஸ்டெப்ஸ் தான் வேணும் டு கால்குலேட் சம். புரிஞ்சுதா? by this method. இது இன்னொரு மெத்தட். இது எதுக்கு இப்ப எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றேன். பட் இதோட காஸ்ட் 4 தான் அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்ல ஃபார் லூப் வச்சு ஒரு ஆல்கோரிதம், அத வந்து ஆல்கோ A அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த n into n plus 1 by 2 வந்து ஆல்கோ B அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு இன்புட் சைஸ் கொடுக்குறேன், n is equal to 1. இப்போ ஆல்கோ A ஓட காஸ்ட் வந்து 4n plus 3, ஆல்கோ B ஓட காஸ்ட் வந்து 4. இப்போ இதுல ஆல்கோரிதம் ஏக்கு எவ்வளவு ஆபரேஷன்ஸ் தேவைப்படும் இந்த கேஸ்ல? 4 into 1 plus 3 equal to 7. இதுக்கு 4 தான். n is equal to 10,000. இப்போ இங்க எவ்வளவு தேவைப்படும்? 40,003. இங்க 4 தான். நான் இங்க n is equal to 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி என்ன கொடுத்தாலும் இது பெருசா மாறிட்டே அதிகமாயிட்டே இருக்கும். இதுக்கு 4 தான் இருக்கும். சோ இப்போ நீங்க வந்து இப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ சேவ் பண்றீங்கன்னு தெரியுதா? எவ்வளவு வேலை சேவ் ஆகுதுன்னு தெரியுதா? So 40,000 தோராயமா ஒரு 40,000 ஆபரேஷன்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், வாட் எவர், கம்பேரிசன், வாட் எவர் குறையுது. அந்த ஆபரேஷன்ஸுக்கு தேவையான டைம், CPU, பவர், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சேவ் ஆகுது. அதை வந்து நம்ம வேற எங்கேயா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? So algorithm B is better. இதுதான் இந்த காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸோட இன்ட்யூஷன். ஒரு கேள்விக்கு மல்டிபிள் லாஜிக்ஸ் இருக்கும்போது எது பெட்டர்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விதம். அவ்வளவுதான். புரிஞ்சா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒரே செகண்ட். சோ இதுல வந்து நான் இன்னைக்கு கான்செப்ட்ஸ் முடிச்ச உடனே இன்னைக்கு நான் என்னென்ன டீச் பண்ணனோ அதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். ஓகேவா? அது நான் மறந்துட்டேன்னா என்ன ரிமைண்ட் பண்ணுங்க இன்னைக்கு கிளாஸ்லயே. ஓகேக்கா. ஓகே, ஸோ கோயிங் பேக், இங்க வந்து வை ஸ்டடி மோஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் இன்ட்யூஷன் கொடுத்துட்டேன். ஸ்டெப் கவுண்ட்டும் பார்த்துட்டோம். அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷனுக்கு போகலாம். பெட்டர்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் வந்து ஐ திங்க் ஏஐடிஎஸ்க்கு சார் எடுத்திருக்காரு. சைபர் அண்ட் ஐஓடில ரொம்ப டீடைல்டா போகலன்னு தான் நான் பேசினப்போ நீங்கலாம் சொன்னீங்க. ஸோ நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலா போய் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ல மேத்தமேட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கு. பிக் ஓக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் இருக்கு. ஒமேகாக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அதெல்லாம் ஏஐடிஎஸ் யாரா இருக்கீங்களா? பிருந்தா இருக்கேல்ல? ஆமாக்கா. உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் கொடுத்தாரா? ஃபார் எவ்ரி n greater than equal to n naught, f of n less than equal to kg of n. அக்கா, நான் அன்னைக்கு கிளாஸ் போல. அப்படியா? சரி, ஓகே. சரி. அக்கா, என்னப்பா? புரியல. ரஞ்சித் மோகனா 2 பேருமே இருக்காங்க. அக்கா நானும் இன்னைக்கு போலக்கா. சரி, ஓகே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, அதான் உங்களுக்கு எடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அந்த 2 கிளாஸ்க்கும் ரொம்ப டீப்பா போகவே இல்லை. இப்படி ஒண்ணு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபார்மல் மேத்தமேட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் இந்த கிளாஸ்ல எடுக்க போறது இல்ல. சரியா? அப்படி உங்களுக்கு உங்க கிளாஸ் ஃபேக்கல்டி எடுத்தாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட அப்புறமா வந்து கேளுங்க. நான் தனியா எடுக்கிறேன். தட் இஸ் ஒவ்வொரு பிக்கோக்கும் ஒரு ஃபார்முலா, ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. அந்த இதுக்கு நான் போகல. நான் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுக்க போறேன் அசிம்ப்டாட்டிக். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஐ மீன் எஸ், அதுதான் பேசிக் கான்செப்டே. இந்த ரெண்டுத்துல எது பெட்டர் அப்படின்னு அந்த கொஸ்டின் தானே இப்ப நம்ம ஃபுல்லா பாத்துட்டு இருக்கோம். 2 அல்காரிதம்ல எது பெட்டர்னு. அந்த பெட்டர்ன்றத ஜட்ஜ் பண்றதுக்கு ஃபார்மல் கிரைட்டீரியனே இதுதான். இத அது பேஸ் என்னது? பண்ணி என்ன சொன்னீங்க? பிக்கோவா? பிக் ஓன்னு ஒண்ணு இருக்கு. ஒமேகான்னு ஒண்ணு இருக்கு. தீட்டான்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி லிட்டில் ஓ, லிட்டில் ஒமேகா அப்படின்னு இருக்கு. இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டில கடைசியில டோட்டலா கவுண்ட் பண்ணி வைக்கிறதாக்கா? ஓ ஆஃப் 1, ஓ ஆஃப் n, இல்ல டீட்டா ஆஃப் 1, டீட்டா ஆஃப் n. அதுதான். அது நான் வந்து அது ஓனா என்ன, ஒமேகானா என்ன அப்படின்றது இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். லைக் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பேன். பட் லைக் ஃபார்மல் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் ஃபார்முலா நான் கொடுக்க போறது இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4n + 3 இருந்துச்சுன்னா அது O of n வரும். 4n² + 3 இருந்துச்சுன்னா O of n² வரும். இது என்னதுன்றதை இப்ப நான் சொல்றேன். பட் இந்த பிக் ஓகே வந்துட்டு ஃபார் எவ்ரி n greater than equal to n naught, f of n less than equal to kg of n, for some k greater than 0 அப்படின்ற இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவுக்கு நான் போல. சரியா? சரி. ஏன்னா அது ரொம்ப மேத்தமேட்டிக்கலா தான் இருக்கும். நமக்கு அந்த மேத் இப்போ வேண்டாம், கிளாஸ்ல சொல்லி கொடுத்தா நான் எடுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம அதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். ஓகேவா? சரி. சோ இப்போ வந்து அந்த மீனிங் போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு அல்காரிதம் வந்து 4n + 3 ஸ்டெப் கவுண்ட் வந்துச்சு. இன்னொரு அல்காரிதம் சப்போஸிங் நீங்க வந்து 7n + 2 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுத்துல எது பெட்டர்? 4n + 3. ஏன்? ஏன்னா இது கம்மியான புரியல. ஸ்டெப்ஸோட கவுண்ட் கம்மியாக்கா? இப்ப இதுல 7னா இப்ப 7 வாட்டி அந்த லூப்ல இருக்கிற பேராமீட்டர் வந்து 7 வாட்டி ரன் ஆகணும். 4னா 4 வாட்டி ரன் ஆகணும். அந்த மாதிரியா? ஐ மீன் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் n = 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 7 வரும், இங்க 9 வரும். அதெல்லாம் இருக்கு. கரெக்ட் தான். சோ அப்படி பார்த்தா நீங்க இது பெட்டர்னு சொல்லலாம். பட் the whole idea of complexity analysis is என்னோட இன்புட் சைஸ் பெருசாகும் போது என்ன ஆகுதுன்றது தான். இந்த 1, 10, 50, 100லாம் கூட ஸ்மால் இன்புட்ஸ் தான். நம்மளோட ஆக்சுவல் நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, அங்க ஏதாவது டேட்டா யூஸ் பண்றீங்கன்னா அது வந்து லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல இருக்கும் உங்க டேட்டா. இப்போ இந்தியால இருக்க எல்லாரோட ஆதார் நம்பர் எடுத்து நான் சார்ட்டிங் பண்றேன்னே வச்சுக்கோங்களேன். இந்தியா பாப்புலேஷனே 20 லட்சம் 30 லட்சம் மேல எவ்வளவு லட்சக்கணக்குல இருக்கும்ல.
ஸோ அப்போ நீங்க n ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் டு 10 வச்சு ஜட்ஜ் பண்ணி அந்த அல்காரிதமை செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த அசிம்ப்டாட்டிக் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, என்னோட n வந்து இன்ஃபினிட்டி கிட்ட போகும்போது இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுது. அதாவது இதுவும் வந்து n⁻1 ரேஞ்ச்ல தான் இருக்கு, இதுவும் வந்து n⁻1 ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஸோ எக்ஸாக்டா இங்க என்ன கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது when my n becomes very large. இதுதான் அசிம்ப்டாட்டிக் அனாலிசிஸோட கருத்து. புரியுதா? இது அசிம்ப்டோட் அப்படின்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா? அசிம்ப்டோட் சரி, அது முதல்ல பார்க்கலாம். ஏன்னா அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது பெட்டரா புரியும். இது இருக்கட்டும். சரி, இந்த ஃபங்க்ஷன் e to the power x, இந்த ஃபங்க்ஷன் ஸ்கூல்ல கால்குலஸ் மேத்ஸ் எதுலயா படிச்சிருப்பீங்கல்ல? இந்த இது பார்த்திருக்கீங்களா? இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்கும்? இங்க ஆரம்பிச்சு இப்படி வரும். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வேணா போய் கிராஃப் ஆஃப் y is equal to e power x கூகுள் பண்ணி பாருங்க. இங்க 1 வரும். இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது ஒரிஜின். அஃப்கோர்ஸ் இந்த கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து ஜூம் இன் பண்ண முடியுதா? இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கிட்ட வரும், ஆனா எக்ஸ் ஆக்சிஸை டச்சே பண்ணாது. அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட நேச்சரே. ஓகேவா? நான் ரொம்ப அந்த மேத் டீடைல்ல போக விரும்பல. பட் இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அசிம்ப்டோட் அப்படின்றது என்னன்னா, ஒரு லைன் இன்னொரு லைன் பக்கத்திலே வரும், ஆனா அதை டச்சே பண்ணாது. அதுக்கு பேர் தான் அசிம்ப்டோட். ஓகேவா? சோ இப்ப ஏன் இதுக்கு அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இங்க நீங்க பார்க்கும்போது உங்களோட இந்த e power x ஓட வேல்யூ x கிட்ட வருது, ஆனா அதை டச்சே பண்ணல. சோ உங்களோட n வந்து இன்ஃபினிட்டி கிட்ட போக போக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4n + 3 7n + 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டும் கிட்டக்க வரும், ரெண்டும் ஈக்குவல் ஆகாது, ஆனா ரொம்ப க்ளோஸா போகும். டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும். புரியுதா? புரியலையா? புரியுதுக்கா. ஓகே. சோ பேசிக்கலி என்ன ஐடியா இந்த அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷனுக்குன்னா, என்னோட இன்புட் சைஸ் ரொம்ப பெருசாகும் போது அந்த n ரிலேட்டடா என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் பெருசா இம்பார்ட்டண்டா இருக்குமே தவிர, இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அதனால ஏற்படுற மாற்றங்கள் ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும். அந்த 2 லைன்ஸும் ரொம்ப க்ளோஸா தான் போகும். டச் ஆகலனாலும் வெரி க்ளோஸ். ஸோ அந்த 4 7 3 2 அதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். நம்ம வெறும் n n² அந்த டேர்ம்ஸை மட்டும் பார்க்கலாம், வேரியபிளை மட்டும் பார்க்கலாம். அதுதான் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். கிளியரா? கிளியர்க்கா? எல்லாருக்கும்? சோ இப்போ அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் படி 4n + 3 எடுத்தாலும் அது வந்து ஆர்டர் ஆஃப் n தான். 7n + 2 எடுத்தாலும் அது ஆர்டர் ஆஃப் n தான். அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுவோம். அதே மாதிரி நான் 4n² + 8 எடுத்தேன்னா தட் வில் பி ஆர்டர் ஆஃப், சொல்லுங்க, n². அதே மாதிரி இப்போ 7n³ + 3n² log n + 2n. இது என்ன? இதுல மெஜாரிட்டி டேர்ம் என்ன வரும்? n³ தான். உங்க n வந்து இன்ஃபினிட்டி கிட்ட போகும்போது n³ வந்து ரொம்ப பெருசா போயிடும். ஸோ உங்க n² log n மத்ததெல்லாம் வந்து ரொம்ப குட்டி ஆயிடும். ஸோ இதுதான் மெயின் டேர்மா இருக்கும். இருக்கிறதுலே பெரிய டேர்ம் எதுவோ அதுதான் எடுத்துப்போம். அதுதான் இந்த அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் சொல்றது. அகைன் இது வந்து எக்ஸாக்ட் ப்ரிசைஸ் மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் கிடையாது.
அது நமக்கு வேணாம். அது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு டிஏ சிலபஸ்ல தான் அது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க வரும்போது பார்த்துக்கலாம். இல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லயே உங்க ஃபேக்கல்டி ஆக்சுவலா எடுத்தாங்க கிராஃப் எல்லாம் போட்டுனா அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் பேசிக் ஐடியா. சரியா? இன்புட் சைஸ் ரொம்ப பெருசாகும் போது என்னோட லார்ஜஸ்ட் டேர்ம் என்னவோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணணும். மத்ததெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். When input size tends to infinity, consider only the largest n term. Ignore all other n terms and constants. இதுதான் ஐடியா. ஓகேவா? கிளியரா? அக்கா லாகன்லாம் வந்து எனக்கு லாகன் லாகன் வந்து அது ஒரு இது இருக்கு. அந்த கிராஃப் இருக்கா? ஒரு செகண்ட், ஒரே செகண்ட். Symptotic notation graph. இங்க அந்த கிராஃப் இதுதான் பெஸ்ட். இமேஜ் இங்க வந்துட்டு ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுதுக்கா. இதுதான் வந்து பெஸ்ட் டெஃபினிஷன் ஆர் தி பெஸ்ட் கிராஃப் டு ரெஃபர் நான் சொல்லுவேன். இது வந்து உங்களோட இன்புட் சைஸ் பெருசாக பெருசாக ஒவ்வொரு ஆர்டரும் எவ்வளவு ஃபாஸ்டா வளரும் அப்படின்னு சொல்லும். இப்போ உங்க O of 1னா அது கான்ஸ்டன்ட். இன்புட் எவ்வளவு பெருசானாலும் ஸ்டெப் கவுண்ட் மாறவே மாறாது. நம்ம பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெறும் 4 தான் கவுண்ட் வந்துச்சு. அது O of 1. O of log nன்றது கான்ஸ்டன்ட்டை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதாவது என்னோட log n என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்புட் வந்து 8 மடங்கு ஆச்சுன்னா என்னோட தேவைப்படுற வேலை வந்து 3 மடங்கு ஆகும். இன்புட் வந்து 16 மடங்கு ஆச்சுன்னா 4 மடங்கு ஆகும். இன்புட் 4 மடங்கு ஆச்சுன்னா இது 2 மடங்கு ஆகும். அந்த மாதிரி. அதாவது இப்போ 2 to the power 3 is equal to 8, கரெக்டா? So log of 8 will be 3. So input இத்தனை மடங்கு ஆச்சுன்னா தேவைப்படுற வேலை இத்தனை மடங்கு ஆகும். அதுதான் log n. அடுத்தது என்னன்னா நேர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு மறந்துடுச்சு. இன்புட் 10 மடங்கு ஆச்சுன்னா தேவைப்படுற வேலை 10 மடங்கு ஆகும். இன்புட் 15 மடங்கு ஆச்சுன்னா தேவைப்படுற வேலை 15 மடங்கு ஆகும். அது ஆர்டர் ஆஃப் n. n log nனா என்னையும் log nனையும் மல்டிப்ளை பண்ண மாதிரி. ஸோ இப்போ இன்புட் வந்து 8 மடங்கு ஆச்சுன்னா தேவையான வேலை 24 மடங்கு ஆகும். இன்புட் வந்து 8 டைம்ஸ் ஆச்சுன்னா n is equal to 8, log n is equal to 3 இல்லையா? ஸோ எனக்கு தேவையான வேலை வந்து 8 into 3 24 மடங்கு ஆகும். அந்த மாதிரி தட் இஸ் n log n. n ஸ்கொயர்ட் உங்களுக்கே தெரியும். இன்புட் 8 மடங்குனா தேவைப்படுற வேலை 64 மடங்கு ஆகும். 2 power n-னா அகைன் இன்புட் 8 மடங்குனா 2 power 8 வந்து 512 சம்திங் நினைக்கிறேன். ஆர் 256 சம்திங் அத்தனை மடங்கு ஆகும். n ஃபேக்டோரியல்னா இன்புட் 6 டைம்ஸ் ஆச்சுன்னா தேவைப்படுற வேலை 6 ஃபேக்டோரியல் which is 24 டைம்ஸ் ஆகும். இன்புட் 8 டைம்ஸ்னா தேவைப்படுற வேலை 8 ஃபேக்டோரியல் டைம்ஸ் ஆகும். அந்த மாதிரி. புரியுதா? புரியுதுக்கா. அக்கா இதுல இருக்கிறதுல ஆப்டிமல்னா O log n அக்கா. ஆர்டர் ஆஃப் 1 தானே? ஓகே. அல்ல அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது மோஸ்ட் இதுல இருக்கிறதுல ஆப்டிமல் வந்து log n. பட் இங்க இருக்கிறது மட்டும்தான் வரும்னு இல்லை. என்ன வேணா வரலாம். log n ஒன்னு இருக்கு. log of n to the power log n இருக்கு. root of n factorial power 1 by log n. என்ன வேணா பண்ணலாம் இஷ்டத்துக்கு. புரியுதா? இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் நீங்க காலேஜ் லெவல்ல பாக்குறது வந்து இந்த 6-7 காம்ப்ளெக்சிட்டிஸ்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். பட் எல்லாமே இதுதான் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து பேசிக் ஆர்டர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த பிக் ஒமேகா அதெல்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா பிகோனா அதிகபட்சம்,
பிக் ஒமேகானா குறைந்தபட்சம் அண்ட் தீட்டானா ஆவரேஜ் கேஸ். அதாவது இப்போ என்னோட ஒரு விகோக்கு வந்து சிம்பல் ஓ ஆஃப் சம்திங், ஒமேகாக்கு வந்து இப்படி சிம்பல், தீட்டாவுக்கு இப்படி சிம்பல். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்னோட அல்கோரிதம் இஸ் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா when my input size is n, I need at most, அதாவது order of n squared operations. order of n squared எங்கேயும் போட்டா குழப்பம். ஒரு an square plus bn plus c operations. இங்க abc வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது இப்ப என்ன சொல்ல வரேன்னா, என்னோட அல்கோரிதம் வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் சொன்னேன்னா, சாரி n ஸ்கொயர்னா என்னோட ஸ்டெப் கவுண்ட் வந்து ஒரு an ஸ்கொயர் பிளஸ் bn பிளஸ் c அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்திருக்கும். இங்க ஏபிசி வந்து என்ன கான்ஸ்டன்டா இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம இங்க பார்த்தோம்ல, நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடலாம்னு. புரியுதா? சோ அதுதான் இங்க சொல்ல வரும். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்னா இருக்கிறதுலே அதிகபட்ச டேர்ம் வந்து n ஸ்கொயர் தான் அர்த்தம். அதை தவிர வேற என்னெல்லாம் n ரிலேட்டட் டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்த n ஸ்கொயருக்கு கம்மியா தான் இருக்கும். n இருக்கலாம், ரூட் n இருக்கலாம், ஆனா n கியூப்ட் இருக்க முடியாது. அந்த மாதிரி. புரியுதா? புரிஞ்சுக்கா. எல்லாருக்கும் புரியுதா? ரிப்பீட் பண்ணுமா? புரியுதுக்கா. ஓகே. சோ அடுத்தது ஒமேகா ஆஃப் n ஸ்கொயர் சொன்னா எங்க அந்த பேஜ் இதை அப்படியே கட் பண்ணி போட வேண்டியதுதான். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ அதுவே நான் ஒமேகான்னு சொல்றேன்னா குட்டி சேஞ்ச் தான். அட்லீஸ்ட் குறைந்தபட்சமே n ஸ்கொயர்ட் ஆகும். சோ அப்ப வந்து இப்போ ஒமேகா ஆஃப் n ஸ்கொயர்ட்னா அதுல இருக்கிறதுலே கம்மியான n டேர்மே n ஸ்கொயர்ட் தான். சோ அதுக்கு மேல n கியூப்ட் இருக்கலாம், n பவர் n இருக்கலாம், n ஃபேக்டோரியல் இருக்கலாம். ஆனா n, ரூட் n, லாக் n அதெல்லாம் இருக்க முடியாது. புரியுதா? அது வந்து ஒமேகா. இப்ப தீட்டானா ஆவரேஜ் கேஸ். சோ அதிகபட்சமும் சோ விகோ அண்ட் ஒமேகா ரெண்டுமே சேம்னா தான் அது தீட்டான்னு சொல்லுவோம். சோ அதிகபட்சமும் n ஸ்கொயர் தான், குறைந்தபட்சமும் n ஸ்கொயர் தான். சோ அதிகபட்சம் n ஸ்கொயர்னா n ஸ்கொயர் கம்மியா எதுவும் இருக்க முடியாது. குறைந்தபட்சம் n ஸ்கொயர்னா n ஸ்கொயருக்கு ஜாஸ்தியாவும் எதுவும் இருக்க முடியாது. சோ என்னோட டேர்மே வந்து சம் kn ஸ்கொயர், அவ்வளவுதான். அப்படின்னா அதை வந்து தீட்டா ஆஃப் n ஸ்கொயர்னு சொல்லுவோம். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இல்ல ஏதாவது ரிப்பீட் பண்ணவா? புரியுதுக்கா. இந்த நோட்டேஷன்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம்னா, இப்போ இந்த ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் திங் வந்து லைக் ஐ செட், நீங்க ஸ்டெப் கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 4n + 3 7n + 2 அந்த மாதிரி வரும்போது அந்த 4 3 7 2 அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம டிராப் பண்ணிடுவோம். வெறும் n இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் தான் எடுத்துப்போம். n ஸ்கொயர்ட், n கியூப், n லாக் n, n ஃபேக்டோரியல் அதை மட்டும் தான் எடுத்துப்போம். கரெக்டா? அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு செகண்ட் இது இருக்கணும். சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஏன் இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறோம்னா, இப்போ நீங்க வந்து ஒரு இதுக்கு ஸ்டெப் கவுண்ட் பண்றீங்க. உங்களுக்கு சப்போஸ் 4n கியூப் பிளஸ் 2n ஸ்கொயர் லாக் n பிளஸ் 3n மைனஸ் 7 இதுதான் உங்க ஸ்டெப் கவுண்ட்ல கிடைக்குது. ஸோ நீங்க வந்து அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா n கியூப் பிளஸ் n ஸ்கொயர் லாக் n பிளஸ் n இப்படி வருது. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. சோ இதை வச்சு என்னோட இன்புட் சைஸ் வளர வளர என்னோட
ப்ராப்ளம்க்கு தேவைப்படுற வேலை நேரம்லாம் எப்படி வளரும்ன்றத நான் எப்படி ஜட்ஜ் பண்றது? ஸோ என்னோட இன்புட் சைஸ் வந்து ஒரு சம் நம்பர் என்னன்னா எனக்கு வந்து குறைந்தபட்சம் இங்க எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கும்? இங்க மினிமம் டேர்ம் என்னது? என்னக்கா n கரெக்டா? குறைந்தபட்சம் n. அதிகபட்சம் n கியூப். n கியூப். வெரி குட். ஸோ இத வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா என்னோட இன்புட் சைஸ் வந்து 10 மடங்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆல்கரிதம்னால நான் எக்ஸ்ட்ராவா செய்ய வேண்டிய வேலை மினிமம் 10 மடங்கு ஆகும், மேக்சிமம் 1000 மடங்கு ஆகும். இதுக்குள்ளதான் இருக்கும் என்னோட வேலை. எவ்வளவு எக்ஸ்ட்ரா வேலை கிரியேட் ஆகுதுன்றது 10 மடங்குல இருந்து 1000 மடங்குக்குள்ள இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த குறைந்தபட்சம் அதிகபட்சம் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கா. ரைட். ஸோ நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்? அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் சொல்லிட்டேன். Did I want to say anything else? So இந்த asymptotic notationலயே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்ப்போம். டைம்னா இது வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்றத பொறுத்து, ஸ்பேஸ்னா எவ்வளவு மெமரி கிரியேட் பண்றோன்றத பொறுத்து. உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நீங்க இப்ப பார்த்திருக்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் பிரைமரிலி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அவ்வளோ டீப்பா போக மாட்டோம். நீங்க இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியா கவுண்ட் ஆகும். இப்போ உங்ககிட்ட ஒரு அரே இருக்கு, நான் சம் கண்டுபிடிக்க சொன்னேன்னா நீங்க s is equal to 0ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க, i is equal to 0ன்னு இன்னொரு வேரியபிள் லூப்புக்கு கிரியேட் பண்ணிப்பீங்க. ஸோ 2 வேரியபிள். ஸோ திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் 2. 2ன்றது கான்ஸ்டன்ட் தான். ஸோ என்ன கான்ஸ்டன்ட் இருந்தாலும் ஆர்டர் ஆஃப் 1 போட்டுடலாம். இதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதுவே இப்போ நான் வந்து இந்த அரே வந்து காப்பி பண்ண சொன்னேன்னா இன்னொரு அரே ஆஃப் n எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஒன்னொன்னா காப்பி பண்ணுவீங்க. ஸோ தட் வில் பி ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கிறோம், ஹவு மச் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆர் வி கிரியேட்டிங் அப்படின்றது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதையும் வந்து நம்ம இதே ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அதுல தான் மெஷர் பண்ணுவோம். இந்த அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் அப்படின்றது இன்புட் சைஸ் வளரும் போது நான் பயன்படுத்துற ரிசோர்சஸ் எப்படி வளருது அப்படின்றத மெஷர் பண்றதுக்கான ஒரு கருவி தான். அந்த ரிசோர்ஸ் டைமா இருக்கலாம், ஸ்பேஸா இருக்கலாம், நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸா இருந்தா ஸ்டெப் கவுண்ட், எடுத்துக்கிற நேரமா இருந்தா டைம் காம்ப்ளெக்சிட்டி, எடுத்துக்கிற இடமா இருந்தா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரிஞ்சா? அக்கா இன்னொரு வாட்டி சொல்லுங்க அக்கா அந்த 3 பாயிண்ட். எந்த பாயிண்ட்மா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியா? லாஸ்டா ஒரு 3 பாயிண்ட் சொன்னீங்களா? இதெல்லாம் இந்த 10 மடங்கு 1000 மடங்கு அது புரிஞ்சா? அதெல்லாம் புரிஞ்சுச்சுக்கா. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா நீ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன்றது. அது புரிஞ்சதா? இல்ல அதுலதான் டவுட் கேக்குறியா? இல்லக்கா இப்ப லாஸ்டா 3 பாயிண்ட். ஓகே, ஒன்னும் இல்லம்மா. இப்போ அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் அப்படின்னு ஒன்று படிச்சோம்ல. ஆமாக்கா. அது வந்து என்னதுன்னு ஒரு ரீகேப் கொடுக்குறேன். இப்போ தெர்மாமீட்டர்ன்றது டெம்பரேச்சர் மட்டுமே மெஷர் பண்ற கருவி, கரெக்டா? கரெக்ட்டுக்கா. அந்த மாதிரி அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் வந்து எதை மெஷர் பண்ற கருவி அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, உங்களோட இன்புட் சைஸ் வளரும் போது உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு சிரமம் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ற கருவி. அந்த சிரமம் வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை அதிகமாகிறதா இருக்கலாம், அதுக்கு எடுத்துக்கிற நேரம் அதிகமாகிறதா இருக்கலாம், அதுக்கு நீங்க பயன்படுத்துற மெமரி அதிகமாகிறதா இருக்கலாம். இது மூணுத்துல எதுவா வேணா இருக்கலாம். செய்யற வேலை அதிகமாச்சுன்னா அது ஸ்டெப் கவுண்ட மெஷர் பண்றதா இருக்கும். நேரம்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி, மெமரினா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அது ஒவ்வொன்றத்தை மெஷர் பண்றது இந்த 3 திங்ஸ். அது 3த்தையும் காமனா சேர்த்ததுதான் இந்த அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு I'll give you a quick recap. அதுக்கப்புறம் சாம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஏன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கணும்னா ஒரே ப்ராப்ளம்க்கு மல்டிபிள் அப்ரோச்சஸ் இருக்கும், அதுல எது பெஸ்ட்ன்னு கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்ணணும்.
எது பெஸ்ட்ன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா வெறும் டைமை மெஷர் பண்ணி ஸ்பேஸை மெஷர் பண்ணி பண்ண முடியாது, ஏன்னா அது கம்ப்யூட்டரை பொறுத்து. ஸோ என்னோட இன்புட் சைஸ் பெருசாக ஆக என்னோட ப்ராப்ளம் இன்னும் எவ்வளோ பெருசாகுது அப்படின்னு மெஷர் பண்ணணும். அதை வந்து அகெயின் எவ்வளோ வேலை அதிகமா செய்ய வேண்டிய வருது அப்படின்னு மெஷர் பண்ணீங்கன்னா அது ஸ்டெப் கவுண்ட். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மெஷர் பண்ணீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி. எவ்வளோ இடம் தேவைப்படுதுன்னு மெஷர் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இது எதை நீங்க மெஷர் பண்ணாலுமே உங்களோட இந்த உங்களுக்கு வர இந்த கவுண்ட்ல என் ரிலேட்டடா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். மற்ற கான்ஸ்டன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா உங்க எண் பெருசாகும் போது 4n இருந்தாலும் 7n இருந்தாலும் அந்த 4ம் 7ம் பெருசா ஒன்னும் ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம n டேர்ம்ஸை மட்டும் எடுத்துப்போம். n² n log n n cube அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துப்போம். அதுல அதிகபட்சம் என்ன டேர்ம் வருதோ அது பிக் ஓ நோட்டேஷன்ல போடுவோம். குறைந்தபட்சம் என்ன வருதோ அது ஒமேகா நோட்டேஷன்ல போடுவோம். அதிகபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா அது தீட்டா நோட்டேஷன்ல வரும். இது எதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா என் இன்புட் சைஸ் இத்தனை மடங்கு ஆச்சுன்னா நான் செய்ய வேண்டிய எக்ஸ்ட்ரா வேலை குறைந்தபட்சம் இத்தனை மடங்காகும், அதிகபட்சம் இத்தனை மடங்காகும் அப்படின்றத நான் இந்த ஃபார்முலா வச்சு சொல்லிடலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டது. இது வரைக்கும் கிளியரா? ஓகேக்கா. ஆனா நம்ம இப்ப யூஸ் பண்றது பிக்கோ clear மட்டும் தானே யூஸ் பண்றது கிளியர்க்கா. பிக்கோ அது மட்டும் தான் யூஸ் பண்றோமாக்கா, இல்ல இது தீட்டா ஒமேகா ரெண்டுமே யூஸ் ஆமா, ஏன்னா பண்றோமாக்கா? உனக்கு worst கேஸ் தானே. தேங்க்யூ. worst கேஸ் பெஸ்ட் கேஸ். தேங்க்யூ. அது சொல்லிடுறேன். அது ஒண்ணு சொல்லணும். ரைட், இது ஒண்ணு இருக்குமா? பெஸ்ட் கேஸ் worst கேஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. பெஸ்ட் கேஸ்னா சிறந்த சிச்சுவேஷன்ல விஷயம் எப்படி நடக்கும். worst கேஸ்னா இருக்கிறதுல மோசமான சிச்சுவேஷன். அதுல டிஃபரன்ஸ் என்னன்னா சினாரியோன்னு ஒண்ணு இருக்கு, அனாலிசிஸ்னு ஒண்ணு இருக்கு. இங்க மறுபடியும் சினாரியோ இதான் சொல்லணும்னு நினைச்சேன், ஏதோ மறந்துட்டேன் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. என்னதுன்னு தேங்க்யூ. ஓகே, சினாரியோனா என்னன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. அந்த இன்புட்டுக்கு நீங்க அதை சால்வ் பண்ணணும். சார்ட்டிங் ப்ராப்ளம்னா ஒரு அரே கொடுப்பாங்க, அந்த அரேவை சார்ட் பண்ணணும். அதான் ப்ராப்ளம், கரெக்டா? ஸோ அதுல வந்து பெஸ்ட் கேஸ்ல உங்க இன்புட் எப்படி இருக்கும்? அரேவே ஷார்ட்டடா கொடுத்துருவாங்கக்கா. வெரி குட். ஆல்ரெடி சார்ட்டட்னா நமக்கு வேலையே இல்லை. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரிவர்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்கக்கா. ரிவர்ஸ் ஆர்டர்ல சார்ட்டடா இருக்கும். இப்போ உங்களுக்கு அசெண்டிங் வேணும்னா டிசெண்டிங்ல இருந்துச்சுன்னா அதை விட மோசமா இருக்கவே முடியாது, எல்லாத்தையும் மாத்தணும். கரெக்டா? ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆவரேஜ் கேஸ்னா ஏதோ ஒரு ரேண்டம் ஆர்டர்ல இருக்கு எலிமெண்ட்ஸ். இதுதான் சினாரியோ. சினாரியோனாலே என்னதுன்னா என்னோட இன்புட் எப்படி இருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன். இப்போ அனாலிசிஸ் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. இப்போ ஆல்ரெடி சார்ட்டடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெருசா வேலையே இருக்காது, O(1)ல முடிஞ்சிடும். ஆர் மேபி நீங்க செக் பண்றீங்கன்னா O(n) எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். மேபி worst கேஸ்ல உல்டாவா இருந்துச்சுன்னா ஒவ்வொன்னா ஸ்வாப் பண்ணிட்டு வரணும். இப்போ நீங்க பபிள் சார்ட் பண்ண மர்ஜ் சார்ட் பண்ணனா n² ஆகும். புரியுதா? புரியுதுக்கா. எல்லாருக்கும் புரியுதா? இந்த சினாரியோக்கும் அனாலிசிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் கேஸ் என்ன worst கேஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா முதல்ல சினாரியோ சொல்லிட்டு அப்புறம் அதுக்கான அனாலிசிஸ் சொல்லணும். ஓகேவா? ஓகே, நவ் கமிங் டு ஹர் கொஸ்டின். நம்ம எப்பவுமே வந்து worst கேஸ் தான் பார்ப்போம். ஏன்னா அதிகபட்சம் இவ்வளவுதான் நடக்கும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். குறைந்தபட்சம் நமக்கு கவலை இல்லைல்ல. ஜென்ரலாவே லைஃப்ல எனிதிங் worst கேஸ்க்கே நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னா பெஸ்ட் கேஸ் நல்ல விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மோஸ்ட் காமனா அதிகபட்சத்தோட அனாலிசிஸ் தான் பார்ப்போம். அது பிகோல தான் வரும். ஸோ அதிகபட்சமே இவ்வளவுதான்னா குறைந்தபட்சம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிடுவேன். அதனால இதுதான் யூஸ் பண்ணும். ரைட், கிளியரா? சரி, இப்போ ஐ வில் ஃபர்ஸ்ட் recording.